எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டாச்சு. இப்போ வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் இதையும் போட்டு வச்சுக்கலாம். இட்லி சாம்பாருக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மிக்ஸி எடுத்துட்டேன். இதில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேங்காய் ஒரு 4 ஸ்பூனு, அதோட சோம்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, அதோட மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அதோட ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு கடைசியில் இந்த தக்காளியும் போட்டு நாம் அரைச்சிடணும். வெங்காயம் கண்ணாடி தான் வந்தால் போதும். இதை நான் வதங்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்திடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணியாட்டம் வச்சா தான் கட்டியாக இருக்கும். சுவையான இட்லிக்கு தக்காளி குருமா ரெடியாக. சுவையான இட்லி சாம்பார் ரெடி. நீங்களும் பண்ணி பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.